Welcome to Ramaswamy Sanskrit course. Samaskrita Samanya Jnanam Bhagam 1 Parishya 3rd paper Samskrita Sahityam அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். வேதத்தை சார்ந்தவர்களே அதாவது உபநிஷத்துக்கள் அதெல்லாம் வேதத்தை சார்ந்தவை. இந்த உபநிஷத்துகளில் உள்ள நுட்பமான அர்த்தங்களை எல்லாம் ரிஷிகள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதாவது இந்த உபநிஷத்துக்களில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் ரிஷிகள் வந்து நன்கு தெரிஞ்சிருந்தாங்க. ஆத்மா என்பது யாது? ஆத்மானா உயிர் அது என்பது யாது? ஜீவன்னா வாழ்வு, ஜீவன் என்பது யாது? ஜீவனா வாழ்வு என்பது யாது? உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? உடலுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? உலகிற்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? மனசு புத்தி சரீரம் உடல் முதலிய விஷயங்களை பற்றிய விரிவாக இந்த உபநிஷத்துக்களில் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மனசு புத்தி உடம்பு அதை பற்றிய விஷயங்கள்லாம் விரிவாக இந்த உபநிஷத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு. எல்லா தேசத்து வித்வான்களும் இந்த உபநிஷத்து கிரந்தங்களை புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த உபநிஷத்து கிரந்தங்களை எல்லா வித்வான்களும் எல்லா தேசத்து வித்வான்களும் புகழ்ந்திருக்காங்க. அவுரங்கசீப்பின் புதல்வனான தாரா என்பவன் முக்கியமான 50 உபநிஷத்துக்களை பாரசீக பாஷையில் மொழிபெயர்த்திருக்கிறான். அதாவது அவுரங்கசீப்போட பையன் தாராங்கிறவன் வந்து முக்கியமான 50 உபநிஷத்துக்களை பாரசீக மொழிபெயர்த்திருக்கான். அவுரங்கசீப்பின் புதல்வனான தாரா என்பவன் முக்கியமான 50 உபநிஷத்துக்களை பாரசீக பாஷையில் மொழிபெயர்த்திருக்கிறான். ஜெர்மானிய பண்டிதரான ஷோபன்ஹோவர் என்பவர் உபனிஷத் என்பது மனிதனின் மேதையின் சிகரத்திலிருந்து கடந்தெடுக்கப்பட்டது. என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த கிரந்தங்களை உண்மையான அமைதியை அறிந்திருக்கிறேன். இந்த கிரந்தங்களால் உண்மையான அமைதியை அறிந்திருக்கிறேன். அதாவது ஜெர்மானிய பண்டிதரான ஷோபன்ஹோவர் சொல்கிறார், உபனிஷத்து என்பது மனிதன் மேதையின் சிகரத்திலிருந்து கடந்தெடுக்கப்பட்டது. மேதையோட சிகரத்திலிருந்து கடந்தெடுக்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த கிரந்தங்களை உண்மையான கிரந்தங்களால் உண்மையான அமைதியாக இருந்திருக்கிறேன். இந்த கிரந்தங்கள்லாம் படித்ததுனால நான் உண்மையான அமைதியாக இருந்திருக்கேன் என்று கூறியுள்ளார். உலகில் உள்ள பல பாஷைகளில் இந்த உபநிஷத்துக்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உலகில் பல பாஷைகளும் வந்து இந்த உபநிஷத்தை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. புராணத்தை பற்றி பார்ப்போம். நமது புராணங்களில் பழமையான கதைகளுடைய வர்ணனைகள் இருந்திருக்கின்றன. புராணங்கள்லாம் பழைய கதையெல்லாம் இருக்கும். புராணத்தெல்லாம் இதிகாசு புராணாபியாம் ஏதம் சமூபேத என்ற சமூகத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது இதிகாசம் புராணம் இவைகளால் வேதத்தின் உட்பொருளை அறிவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதிகாசம் புராணம் இதனால் வேதத்தின் உட்பொருளை வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். பூரா அபி நவம் அதாவது பழமையானது புதியது என்பதுதான் புராணம் என்ற சப்தத்திற்கு பொருள். பூரா அபி நவம் அதாவது பழமையானது பழமையிலிருந்து புதியது என்பதுதான் புராணம் என்ற சப்தத்திற்கு பொருள் நான் நோட் பண்ணிங்க.
இந்த கிரந்தங்களுடைய பெருமை குறைவில்லாமலேயே இருக்கும். இந்த கிரந்தங்களோட பெருமைனா குறைவில்லாமல் இருக்கும். அநேக வைதிகமான தத்துவங்களை நீதிகளையும் நன்றாக தெரிந்து கொள்வதற்கு இந்த புராணங்களில் உள்ள கதைகள் மிகவும் உபயோகமாக இருக்கின்றன. நல்ல தத்துவங்களை, வைதிகமான தத்துவங்கள், நல்ல நீதிகள் நன்றாக நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புராணங்கள் உள்ள கதைகள் மிகவும் உபயோகமாக இருக்கின்றன. இந்த புராணங்களை வியாச மகரிஷி ஏற்றினார். அதாவது வியாச மகரிஷிங்கிறவர் இந்த புராணங்களை ஏற்றினார். இவை 18 வகைப்படும். அதாவது 18 வகைப்படும். 18 உபபுராணங்களும் உண்டு. 18 புராணங்களாவன உபபுராணங்களும் உண்டு. 18 புராணங்களாவன. அதாவது என்னென்னா மத்ஸ்ய மீனை பற்றி, மார்க்கண்டேய முனிவர் அந்த இளமையாக இருப்பார். மரணத்தை வென்றவர், நீண்டாரோடு இருக்கிறவர். பவிஷ்ய எதிர்காலத்தை பற்றி, பாகவத எதிர்காலத்தை பற்றி, நியதி, பிரம்மாண்ட உலகம் முழுவதும், அதாவது உலகம் முழுவதும், பிரம்ம வைவர்த்த கிருஷ்ணனை பற்றி கதைகள், பிராம பரமாத்மா, வாமன விஷ்ணுவோட 5வது அவதாரம், வாரக விஷ்ணுவோட 3வது அவதாரம், வாயு பீமானுபம் அவனை பற்றி, அக்னி நெருப்பு பற்றி, நாரத விஷ்ணுவின் பக்தர், பத்ம தாமரை, லிங்க அடையாள சின்னம், கருட கழுகு வடிவம், கூர்ம விஷ்ணுவின் 2வது அவதாரம், ஸ்கந்தம் கார்த்திகேயன் முருகனை பற்றிய சுகமான இவர்களை மனத்தில் கொள்ள உள்ள ஸ்லோகங்களாவது வந்தியம் சேவ யுதம் பிரதுதம் அனாபவினி குருகாணி புராணாணி ருதுக 18 உபக புராணங்கள், 18 உபபுராணங்கள். ஸ்கந்தகுமார் 4 குமார்கள் ஒருவர். நரசிம்ம விஷ்ணுவின் 4வது அவதாரம். ஸ்கந்த கார்த்திகேயன் முருகனை பற்றி, சிவபெருமானை பற்றி, ஆசிரியரை பற்றி, நாரதிய முனிவரை பற்றி, காபில முனிவரை பற்றி, வாமன விஷ்ணுவின் 5வது அவதாரம் அதை பற்றி, ஔசச உடல் மனம் ஆத்மாவை பற்றி, பிரம்மாண்ட உலகம் முழுவதை பற்றி, வாருண கடல் நீரை பற்றி, காளிகா வானர் படங்களை பற்றி, மகேஸ்வரனை பற்றி, கடவுளை பற்றி, சாம்ப கிருஷ்ணவின் மகன், சூரியனை பற்றி, பராசர வேதவியாசரை பற்றி, வேதவியாசரின் தந்தை பராசர, வேதவாசரின் தந்தை பராசர, மாரீஷ ராமாயணத்தை வர அசுரன்,
பார்கவ பரசுராமர் என்பதானவை இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் உள்ள வித்தியாசமாவது இதிகாசம் என்பது நடந்த விருந்தாந்தத்தை அப்படியே எடுத்துரைப்பது. அதாவது இதெல்லாம் இதிகாசமும் புராணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இதிகாசம் வந்து நடந்த விருந்தாந்தத்தை அப்படியே எடுத்து உரைப்பது. வியாஸ் அதாவது நிர்வாகம் புராணங்கள் சம்ஸ்யா வதிசம்ய கந்தோ கலங்குராணி ச வம்சானு சரதி சேதி புராணம் பச்சவச பலம். நான் நோட் பண்ணி சிருஷ்டி படைப்பு, அவாந்தர சிருஷ்டி, தற்காலிக படைப்பு, மனுவம்சங்கள், மனுவோட வம்சங்கள், பிராச்சீன அரசர்களுடைய வம்ச பரம்பரைகள் இவை பற்றிய சாரமான விஷயங்கள் அடங்கியவை. அதாவது இதெல்லாம் பிராச்சீன அரசர்களுடைய வம்ச பரம்பரை இவற்றை பற்றிய சாரமான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இதெல்லாம் சிருஷ்டி, அவதார சிருஷ்டி, அவாந்தர சிருஷ்டி, அவாந்தர சிருஷ்டி, மனுவம்சங்கள் எல்லாம் சீன அரசர்களுடைய வம்ச பரம்பரை பற்றிய சாரமான விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கும். நான் நோட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.